ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு மேலெழும்பும் மெழுகுவர்த்திங்கிற இந்த சோதனை செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேலெழும்பும் மெழுகுவர்த்திங்கிற இந்த சோதனை ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இது செய்யறதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் கண்ணாடி டம்ளர், ஒரு தட்டு, கலர் தண்ணி, தீப்பெட்டி, அப்புறம் மெழுகுவர்த்தி. நெருப்போடு பரிசோதனை செய்யறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். பெரியவங்க துணையோட தான் இதை செய்யணும். தட்டுல கொஞ்சம் தண்ணிய ஊத்துங்க. மெழுகுவர்த்திய கொளுத்தி அதுல வைங்க. இப்போ மெழுகுவர்த்தி மிதக்கிறத பாப்பீங்க. இப்போ அதை கண்ணாடி டம்ளரால மூடும்போது மெழுகுவர்த்தி அணைஞ்சிடுது. ஏன்னா உள்ள இருக்கிற ஆக்சிஜன் உறிஞ்சப்படுது. கொஞ்ச நேரத்துல தண்ணி டம்ளருக்குள்ள மேல வர்றத பார்க்கலாம். என்ன மாயாஜாலம்! ஆக்சிஜன் உறிஞ்சப்படுகிறதுனால தான் மெழுகுவர்த்தி மேல எழும்புது. மேல வெற்றிடம் உருவாகுது. அதை நிரப்ப தண்ணிய உள்ள இழுக்குதுன்னு நாம நினைக்கலாம். இப்போ இந்த சோதனைய 3 தீக்குச்சிகளை சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். உள்ள காத்து அதிகமா வெப்பமடைஞ்சு நிறைய தண்ணிய உள்ள இழுக்கிறத பார்க்கலாம். மெழுகுவர்த்தியும் இன்னும் உயரமா எழும்ப போகுது. பாருங்க, இது வெறும் ஆக்சிஜன் உறிஞ்சப்படுறதுனால மட்டும் இல்ல. ஏன்னா ஆக்சிஜன் காத்துல பாதி அளவு இல்ல. இது டம்ளருக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற வெப்பநிலை வேறுபாட்டால நடக்குது. காத்தோட வெப்பநிலை குறைந்து அதனோட அடர்த்தியும் குறையறதுனால தண்ணிய உள்ள இழுக்குது. அதனால தான் மெழுகுவர்த்தி மேல எழும்புது. பாருங்க, பிள்ளைங்க ஜாலியா செஞ்சு விளையாடுறாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த முழு சோதனையையும் எடை மிஷின்ல வச்சு செஞ்சா மெழுகுவர்த்தி அணைஞ்சு தண்ணி மேல உயரும் போது இந்த பொருட்களோட எடையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? யோசிச்சு சொல்லுங்க குட்டீஸ். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் வாயுவின் மீது வெப்ப விளைவு. அதிக அளவிலான வெப்பத்தின் காரணமாக காற்று மூலக்கூறுகள் விரிவடைகின்றன. பின்பு வெப்பத்தை கண்ணாடி வழியாக சுற்றுச்சூழலுக்கு கடக்கும் போது வெப்பநிலை குறைந்து பாயில் விதிப்படி உள்ளே உள்ள காற்றின் பருமன் குறைகிறது. இதன் காரணமாக அதிக அளவிலான நீரானது உள்ளே பாய்கிறது.